Hello my dear friends and viewers and my well wishes. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா we are going to see some vocabularies. ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் somewhat new I feel. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா a person who hates women. ஒரு சிலருக்கெல்லாம் அந்த உமன் பார்த்தாலே லேடிஸை பார்த்தாலே பிடிக்காது, அவங்கள பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும். அப்படிப்பட்டவங்கள த பீப்புள் தோஸ் ஆர் ஹேட்டிங் த உமன் அவங்கள என்னென்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா misogynist அப்படின்னு சொல்லுவோம். the people or the person who hates women, உமனையே பிடிக்காது அப்படிங்கிறவங்கள என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா misogynist அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து லேடிஸை பிடிக்காதவங்களுக்கு, இந்த வேர்டு வந்து ஜென்ஸு பிடிக்காது, அவங்களுக்கு எந்த ஜென்ஸையுமே பார்த்தாலே பிடிக்காது, பேசவும் பிடிக்காது, அவங்கள பார்த்தாலே அவங்களுக்கு கோவமாக வரும். அவங்கள என்னென்னு சொல்லுவோம் பார்த்தீங்க அப்படின்னா மிசென்ட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். MISANDRIST மிசென்ட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். a person who hates men, a person who hates women அப்படிங்கிறது misogynist, a person who hates men அப்படிங்கிறது misandrist. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா a person lives for the pleasure, சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் வாழறான் ஒருத்தன். அவனை நம்ம எப்போவுமே lives only for the pleasure, எந்த கஷ்டத்தையுமே எந்த ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை கூட இஸ் நாட் ரெடி டு ஃபேஸ் ஆர் ஷீ இஸ் நாட் ரெடி டு ஃபேஸ். அப்படிப்பட்டவங்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹிடோனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எ பர்சன் who lives only for the pleasure, hedonist அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எ பர்சன் who writes with both hands. யூஸ்வலாக ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டிங் ஹேபிட் இருக்கும், இல்லாட்டி ரைட் ஹேண்டில் எழுதுகிற ஹேபிட் இருக்கும். ஆனால் இவங்கள பார்த்தீங்க அப்படின்னா they used to write in the both the hands, ரெண்டு ஃபிங்கரையுமே யூஸ் பண்ணி எழுதுவாங்க. இவங்களை என்னென்னு சொல்லுவோம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை வந்து ambidextrous அப்படின்னு சொல்லுவோம். a person who writes by both the hands, ரெண்டு கையும் யூஸ் பண்ணி எழுதுறவங்கள ambidextrous அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, AMBIDEXTROUS ambidextrous அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எ பர்சன் who talks in sleep. இது நிறைய இடத்துல நீங்கள் மேபி would have come across this word. தூக்கத்தில் நடப்பாங்கல்ல, தூக்கத்தில் நடக்கிற வியாதின்னு கூட சொல்லுவாங்க. அது என்னென்னு சொல்லுவோம் பார்த்தீங்க அப்படின்னா somnilocust அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எ பர்சன் who walks in the sleep, who talks in the sleep, தூக்கத்தில் பேசுகிறவங்கள. இன்னொரு வேர்ட் இருக்குது, அதுவும் நான் சொல்கிறேன் இன்னைக்கு. எ பர்சன் who talks in sleep, தூக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது என்ன தூங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் பை நேச்சராகவோ பை ஹேபிட்டாவோ அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்கள என்னென்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா somnilocust அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எ பர்சன் who walks in sleep, இது தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது. நிறைய பேர் கேஷுவலாகவே நம்ம தூங்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஏஞ்சி போவாங்க, ஏன் எழுந்திரிச்சு போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அவங்க நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா somnambulist அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எ பர்சன் who walks in sleep வந்து தூக்கத்தில் நடக்கிறவங்கள somnambulist அப்படின்னு சொல்லுவோம். எ பர்சன் who talks in sleep, somnilocust அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ these are the 6 words we have seen to improve our vocabulary. The first one is misogynist, a person who hates women. Second one, misandrist, a person who hates men. Third one, hedonist, a person who lives for the pleasure. Fourth one, ambidextrous, a person who writes by using both the hands, ambidextrous. Fifth one, somnilocust, a person who walks in sleep, who talks in sleep. தூக்கத்தில் பேசுகிறவனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா somnilocust அப்படின்னு சொல்லுவோம். எ பர்சன் who walks, தூக்கத்தில் நடக்கிறான் இல்லையா, அவங்கள என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா somnambulist அப்படின்னு சொல்லுவோம். ஸோ these are the 6 words we have seen today. So whenever you need this, please make use of these words in your day-to-day language. Your language will be better. Okay, thank you so much for watching my video, and I catch you in the next one. Until that, signing off, Dr. L. Komati. Thank you.